லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற கதைகளாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் தாட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்னைக்கும் ஒரு ஜென்ரல் தாட்டோடு கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, வித்தியாசமான ஒரு தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. 7ஆம் அறிவு, 7th சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னடா 7ஆம் அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்குது, இது ஒருவேளை சினிமா படமா இல்லை சினிமா படத்தினுடைய பெயரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் இதுல இருந்து ஒரு சில விஷயம், 7வது அறிவு என்ன வேணும் நமக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா கற்றுக் கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆண்டவர் இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவ ராசிகளையும் படைக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்திருக்கிறார். ஒரு அறிவு உள்ள பிராணி எது, 2 அறிவு உள்ள பிராணி எது, 3 அறிவு உள்ள பிராணி எது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அறிவுகளுக்கும் ஒவ்வொரு தக்க பிராணிகளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், படைச்சிருக்கிறார். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகேவா? 5 அறிவு உள்ளது பாத்தீங்க அப்படின்னா பறவைகள், மிருக ஜீவன்கள், இதுக்கு 5 அறிவு காணப்படும். சரி, அப்ப 5 அறிவு தான் மற்ற அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்ப 6வது அறிவு யாருக்கு இருக்கு அப்படின்னா, விலையேற பெற்ற உங்களுக்கும் எனக்கும் தான் என்னன்னா இந்த 6வது அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மனிதர்களுக்கு மட்டும்தான், மனுஷங்களுக்கு மட்டும்தான் இந்த 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். இந்த 6வது அறிவு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 6வது அறிவு எப்படிப்பட்டது? பகுத்து அறியத்தக்கதான ஒரு அறிவு. அந்த அறிவு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பகுத்த அறிவு பாத்தீங்கன்னா நன்மை எது, தீமை எது அப்படிங்கிறதான அறிவு தான் அந்த பகுத்தறிவு. நமக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் 6 அறிவை கொடுத்திருக்கிறார். அது என்னது? 7வது அறிவு என்ன அப்படின்னா, இந்த 7வது அறிவை நீங்களும் நானும் பெற வாஞ்சிக்க வேண்டும். என்னதான் அந்த 7வது அறிவு அப்படின்னா, ஆண்டவர் 6 அறிவு கொடுத்திருக்கிறார் பிரதர். 7வது அறிவு எதுக்கு? அதை தாண்டி என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நான் சொல்ற காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் நல்லா அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது, 7வது அறிவு நமக்கு எதற்கு தேவை, என்ன விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு தேவை அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவு. இது 7வது அறிவாக நமக்கு என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. வேத வசனம் சொல்லுது, ஏசாயா 53வது அதிகாரம் 11வது வசனத்துல, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். வேதவசனம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்துல அழகா வேத வசனம் சொல்லுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இந்த 7வது அறிவு, இந்த தேவனை அறிகிற அறிவு எப்பொழுது பெருகுமா? இயேசுவையும் அவருடைய அறிவு, அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தேவனை அறிகிற அறிவுல என்ன செய்வோம்னா வளருவோம். இதுதான் 7th சென்ஸ். நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் 6 அறிவு கொடுத்திருக்கிறார். பகுத்தறியத்தக்கதான அறிவு கொடுத்திருக்கிறார். அதற்கும் மேல ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவருடைய ரகசியங்களை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல செய்ய போகிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த 7வது அறிவு நமக்கு என்ன செய்யணும்? முதல் பாயிண்ட், தேவனை அறிகிற அறிவு. அடுத்ததாக 2வது, இந்த 7வது அறிவு எதற்கு தேவை என்றால், பரிசுத்தரை அறிகிற அறிவு. பரிசுத்தர் யாரு? தேவன் ஒருத்தர் தான் பரிசுத்தர். அவரை தவிர வேற யாருமே இந்த உலகத்துல பரிசுத்தர் கிடையாது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி வேதவசனம் தெளிவா நமக்கு சொல்லுது. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன்.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். அதுதான் நம்முடைய ஞானத்துடைய பிகினிங் ஸ்டேஜ். ஒரு வீடு கட்ட போறோம், ஒரு நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட போறோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன், கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மாடி கட்ட போறோம் இல்ல 2 மாடி கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு தக்கதான ஃபவுண்டேஷன் தேவை. இல்ல ஒருவேளை அடுக்குமாடி நம்ம கட்ட போறோம் அப்படின்னா அதுக்கு தக்கதான ஃபவுண்டேஷன் நமக்கு என்ன செய்யணும், தேவை. அதுதான் இப்ப இந்த 7வது அறிவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஃபவுண்டேஷன் என்ன? ஃபவுண்டேஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. அதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம். வேதவசனம் சொல்லுது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆண்டவர் பரிசுத்தர், அவரை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 7வது அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது பாயிண்ட். அடுத்தது கடைசியாக என்ன அப்படின்னா 3வது காரியம், சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு. வேதவசனம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை மன்னிக்கணும். 3வதாக என்ன விஷயம் அப்படின்னா சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு. வேதவசனம் சொல்லுது, யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். 7வது அறிவு எதுக்கு தேவை? சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்து கொள்வதற்கு தேவை. ஏன்னா வேத வசனம் சொல்லுது 1 தீமோத்தேயுல, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். யாரு? தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார், ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் இப்படியே இந்த உலகத்துல நினைச்ச கூடாது, போயிடக்கூடாது. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்கு, நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல வீடு இருக்கு, நல்ல அப்பா அம்மா இருக்கு, அப்படியே போயிடக்கூடாது. அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில விஷயங்களை செய்யணும்னு வச்சிருக்கிறாரு. அந்த அறிவு நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாது, நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறார், செய்யணும்னு வச்சிருக்கிறார். அதனால இப்பேற்பட்ட அறிவு வேண்டுமானால் 7th சென்ஸ், 7வது அறிவு என்ன செய்யணும், ரொம்ப 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 முக்கியம். வேதவசனம் சொல்லுதுங்க, ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனத்துல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் வேதவசனம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுது, அதேதான், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமா இருக்கிறார்கள் சொல்லி வேதவசனம் சொல்லுது. சங்காரமாகிறார்கள் சொல்லி வேதவசனம் சொல்லுதுங்க. ஆமா, ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு வேண்டுமானால் 7வது அறிவு கண்டிப்பாக தேவை. 7th சென்ஸ், நம்மளுடைய மூளைக்கு எட்டாத ஒரு காரியம் வேணும்னா அந்த அறிவையும் கொடுப்பதற்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறார். அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் தயாரா இருக்கிறோமா? பிரதர், 7வது அறிவு எனக்கு எதுக்கு பிரதர் அப்படின்னு கேட்கீங்களா? தயவுசெய்து அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் நம்மளுடைய வீட்டுல, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்கள்ல சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லி ஆவலோடு கூட அவர் காத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் காத்திருக்கோமா? 7வது அறிவு ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே எனக்கு அந்த 7th சென்ஸ் தாங்க, அந்த 7வது அறிவை தாங்க, உண்மை புரிஞ்சு கொள்ளணும், உண்மை பற்றி அறிந்து கொள்ளணும், அந்த அறிவை எனக்கு தாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பரிசுத்தர், அந்த பரிசுத்தருடைய அறிவை எனக்கு தாங்க. நீங்க கொடுத்திருக்கிற சத்தியம், வேத புத்தகம் சத்தியம், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, எனக்கு புரிஞ்சு கொள்ள அறிவை தாங்க. கேப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த 6 அறிவுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவரே.
ஏழாவது அறிவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை பற்றி அறிகிற அறிவுல நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் வளரட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துல நாங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் எனக்கும் எங்களுக்கும் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்து செல்வதற்கு உம்முடைய அறிவு எங்களுக்கு மிக மிக தேவை தகப்பனே. உம்முடைய அறிவினால எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் நீங்க நிரப்புங்கப்பா. தாழ்த்தி வெறுமையாக இருக்கிறோம், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.